எல்லாரும் நிமிர்ந்து படுத்துருங்க. கால்களை நீட்டி அப்படியே நிமிர்ந்து படுத்துட்டு கைகளை பக்கத்துல வச்சுட்டு கால்களை மெதுவா வளவும் தூக்கும். வளவும் தான் செய்யறீங்களா? இந்த ஆசனத்திட பெயர் உத்தான பாதாசனம். நிறைய தூங்க கூடாது, கொஞ்சம் நிமிர்ந்து படுத்திருக்கணும், கைகளை கவிழ்த்து வச்சிருக்கணும், கண்ணை மேல பார்க்கணும், சாதாரண மூச்சு இருக்கணும். ரெடி? ரஜினியண்டி போய் அந்த பேரோட சொல்லுவீங்களா? உத்தான பாதாசனம். சரியா? சரி, அவந்திகா நிமிர்ந்து படுத்துருங்கோ. நிமிர்ந்து படுத்து கைகளை அப்படியே கவிழ்த்து பிடிங்கோ. அப்படி அபிஷா கொஞ்சம் மேல பதிங்க, கொஞ்சம் ஏற்றுங்கோ. அவ்வளவுதான், இன்னும் மேல போக கூடாது. சரி, கொஞ்சமா, கொஞ்சம், நிறைய இல்ல. ரெடி? ஒன்று. நானும் வருகிறேன். நிமிர்ந்து படுத்துட்டேன். கைகளை பக்கத்துல வச்சிருக்க அழுத்தி கொஞ்சமா காலை தூக்கிட்டு சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கீழே விடணும். இன்னும் ஒரு எண்ணிக்கை செய்ய போறீங்க. திருப்ப 10 எண்ணிக்கை. கால்களை கீழே விட்டுட்டு நிமிர்ந்து படுத்துருங்கோ. கைகளை கவிழ்த்து வையுங்கோ, நீட்டி வையுங்கோ, கொஞ்சம் தூக்குங்கோ. 1 2 3 4 5 6. அவந்திகா சேர்ந்துங்கோ. 7 8 9 10. கைகள் பக்கத்துல அவந்திகா, நிலத்துல வைக்க வேண்டும். அவந்திகா கைகளை. சரி, எல்லாரும் வடிவா செய்துட்டீங்களா? விளங்கினதா? சரி, தரணிகா இருக்கா செய்து காட்டுங்க. எப்படி செய்றீங்க பாப்போம். உத்தான பாதாசனம். வாழ்த்துக்கள். அபிராமி செய்து காட்டுங்க. வாழ்த்துக்கள் தரணிகா. கால் மடக்கு, முழங்கால் நீட்டி. வாழ்த்துக்கள் அபிராமி. அவந்திகா செய்து காட்டுங்க. வாழ்த்துக்கள் அவந்திகா. அட்சியா செய்து காட்டுங்க. உத்தான பாதாசனம். வாழ்த்துக்கள் அட்சியா. அபிஷா செய்து காட்டுங்க. மேல பாருங்க, மேல பா. வாழ்த்துக்கள் அபிஷா. அபிஷா நீங்கள். வாழ்த்துக்கள் அபிஷா. கிஷாந்த் நீங்கள். உத்தான பாதாசனம். மிக சிறப்பு கிஷாந்த். வாழ்த்துக்கள். நீதினி நீங்கள். கைகளை பக்கத்துல வைக்கல நீதினி. வாழ்த்துக்கள் நீதினி. நகுல் நீங்கள். கொஞ்சம் காலை இன்னும் கொஞ்சம் பதிங்க நகுல். வாழ்த்துக்கள். கால் மடக்காதபடி பார்க்கணும். இன்னொரு கம்மிட் செய்யுங்க ராகுல். வாழ்த்துக்கள். இப்ப சரி ராகுல், சிறப்பு. எல்லாரும் செய்து காட்டிட்டீங்களா? வாழ்த்துக்கள். எல்லாம் இது என்ன ஆசனம் நாங்க இப்ப செய்து வந்தாங்க? உத்தான மிக நல்ல ஒரு ஆசனம். யாரும் நம்பினீங்களா? அடிவயிறு கொஞ்சம் நோக்குற மாதிரி, முழங்கால சரியா நீட்ட முடியாம இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க உணர்ந்தீங்கன்னா செய்து கொண்டு வரீங்க. அது அடி வயிற்று பகுதிக்கு நல்ல அழுத்தத்தை கொடுத்து ரத்தோட்டத்தை அங்க அதிகரிக்கும். சரி, அது உத்தான பாதாசனமா இருக்கு. அது நீங்க செய்து காட்டுறீங்க. சரி, உத்தான பாதாசனமாதவன்